எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரூ. 1 ஷாம்பு பேக்கெட் வந்து உங்களுக்கு கிளீனிங் வேலையை வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஷ் வாஷ் வாங்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பாட்டில் இருக்கும் இல்லையா? அது காலியானதுக்கப்புறம் தூக்கி போடாம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லன்னா வாட்டர் பாட்டில் கேப்ல கூட ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூ. 1 ஷாம்பு பேக்கெட்ட வந்து அப்படியே கட் பண்ணி இந்த பாட்டில்ல வந்து நான் அப்படியே டைரக்ட்டா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வாசனைக்கலாம் துணி வாசனைக்கலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கம்ஃபோர்ட் அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவால்ல. அத வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நான் 1 பாக்கெட் அளவுக்கு சேர்க்க போறது கிடையாது. ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு வந்து சேர்த்தா போதும். இதையும் வந்து கட் பண்ணி நம்ம அந்த பாட்டில்ல வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் டச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்க கம்ஃபோர்ட் எதா இருந்தாலும் வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இன்னும் ஒரு பொருள வந்து சேர்க்க போறோம். இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தா போதுங்க. உங்க வீட்ல நீங்க செய்யக்கூடிய வேலைய வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மேஜிக் மாதிரி இந்த சொல்யூஷன் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இது கூட வந்து கோல்கேட் பேஸ்ட் தான் நான் சேர்த்துக்க போறேன். ஸோ கொஞ்சமா கோல்கேட் பேஸ்ட்ட வந்து இதுலயே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணியை வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா, டேரெக்டாக வந்து இந்த மாதிரி டேப்பில் காமிச்சிங்கன்னா ரன்னிங் வாட்டர் வந்து அப்படியே பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்து அந்த கோல்கேட் பேஸ்ட்டு, ஷாம்பூலாம் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகாமல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த ஷாம்பூ லிக்விட்லாம் கரையணுமோ அந்த அளவுக்கு ஷேக் பண்ணுங்கள். ஸோ ஷேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா திருப்பி நல்லா ஷேக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்து நல்லா குலுக்கி விட்டாலே போதும். உங்களுக்கு எல்லா லிக்விடும் வந்து நம்ம சேர்த்ததெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இது கிளீனிங் பர்பஸ்க்கு உங்கள் கிச்சனில் மெயினாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், கவுண்டர் டாப்பில் லைட்டாக வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு நுரையும் வரும். அதே சமயத்தில் இதில் கம்ஃபர்ட் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நைட் டைமில் நம்ம